Taste the Daily. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் எலைட் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. கீழப்பள்ளி வாசல் தெருவில் பள்ளிவாசல் அருகே சில தினங்களுக்கு முன்பு எலைட் மதுபான கடையை திறக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஏற்கனவே வட்டாட்சியரிடம் மனு அளித்திருந்த நிலையில் கிணற்றில் போட்ட கல்லாக திமுக அரசு அதனை கண்டு கொள்ளவில்லை. இதனால் ஆவேசம் அடைந்த அனைத்து ஜமாத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். வெளிநாட்டு மதுபான கூடம் திறந்திருக்காங்க வியாபாரத்துக்காக. அதை நம்ம அகற்ற சொல்லி தாய்தார்ட்ட ஏற்கனவே மனு கொடுத்துருந்தோம். இப்போ மறுபடியும் மீண்டும் எல்லா ஜமாத்தும் சேர்ந்து திருமணத்தில் உள்ள எல்லா ஜமாத்தும் சேர்ந்து நாங்கள் இப்போ மனு கொடுத்துருக்கோம். 15 நாளில் அந்த கடையை விக்கெட் பண்ணி கொடுக்குறேன்ருக்காங்க. நாங்கள் இப்போதைக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். இப்போதைக்கு வியாபாரத்தை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் வியாபாரத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அதிமுகவினர் இருசக்கர வாகனத்தில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை ஒட்டினர். அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பாக மாவட்ட வர்த்தகணி செயலாளர் தேவன், அரக்கோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பிரகாஷ், மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி, ஒன்றிய துணை செயலாளர் பாபு, ஒன்றிய மாணவரணி செயலாளர் சத்தியநாராயணன் ஆகியோர் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கரை தங்கள் வாகனத்தில் ஒட்டிக்கொண்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் போலீஸ் நிழற்குடை மீது வேன் மோதியதால் 10ஆம் வகுப்பு மாணவி படுகாயமடைந்தார். புவனகிரி புதிய பாலம் ரவுண்டானா பகுதியில் பயணிகளுக்காக நின்று கொண்டிருந்த பேருந்தை முந்திச் செல்ல முயன்ற வேன் அருகே இருந்த போலீஸ் நிழற்குடை மீது மோதியது. இதில் நிழற்குடை சரிந்து விழுந்ததால் பேருந்துக்காக காத்திருந்த பள்ளி மாணவிக்கு தலை மற்றும் கையில் காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் குறுகலான இடத்தில் போலீஸ் நிழற்குடை இடையூறாக இருப்பதால் அதனை உடனே அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் சாலையின் நடுவே பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பொதுமக்களை தள்ளிச் செல்லும் அவல நிலை அரங்கேறியுள்ளது. செஞ்சி 4 முனை சந்திப்பில் அரசு போக்குவரத்து பணிமனைக்கு சொந்தமான நகர பேருந்து சாலையின் நடுவே திடீரென பழுதாகி நின்றதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் உதவியுடன் பழுதாகி நின்ற பேருந்தை தள்ளிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டது. அரசு பேருந்துகள் தொடர்ச்சியாக ஆங்காங்கே பழுதாகி நிற்பதால் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் திறனற்ற ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.